அனைவருக்கும் வணக்கம். குழந்தைகளுக்கான கதைகள் நேரம் என்ற பகுதியில் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு இறைச்சியை பதப்படுத்தக்கூடிய தொழிற்சாலையில் ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. வழக்கம் போல் அவருடைய எல்லா பணிகளையும் முடிச்சுட்டு இறைச்சியை பதப்படுத்தி வைக்கக்கூடிய அந்த குளிர்சாதன அறைக்குள்ளே நுழைகிறாரு. அங்கே போய் அவருடைய அத்தனை வேலைகளையும் முடிச்சுட்டு திரும்பி வரணும்னு நினைக்கும் போது அந்த அறையினுடைய தானியங்கி கதவுகள் பார்த்தீங்கன்னா கதவுகள் தானாகவே மூடப்பட்டுருச்சு. திறப்பதற்கு முயற்சி செய்கிறாரு, முடியவே இல்லை. கூச்சல் எழுப்புறாரு, சத்தம் போடுறாரு, கதறாரு. யாருமே அந்த அறையை திறக்கிறதுக்கு முடியல. சரி, ஃபோன் எடுத்து யார்ட்டையாவது உதவி கேட்கலான்னு பார்த்தா ஃபோனில் டவர் பிரச்சனை, யாருக்கும் ஃபோனில் கால் போகலை. சரி, என்ன பண்ணுறது, இனி நம்மளுடைய வாழ்க்கை அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, நம்ம இறக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப சோகமாக அந்த இடத்த விட்டு அப்படியே உட்காந்துட்டாரு. திடீர்னு பார்த்தா கொஞ்ச நேரத்தில் அந்த தானியங்கி கதவுகள் தானாகவே திறக்குது. யாரா இதை திறக்கிறாங்க அப்படின்னு ஆச்சரியத்தோடு ஓடி வந்தா அந்த தொழிற்சாலையினுடைய காவலாளி. உடனே ஓடி போய் அவரை கட்டி தழுவி அரவணைச்சு கண்ணீர் விட்டு அழுது நன்றி சொல்கிறாரு. நான் இந்த அறையில் இருக்கிறது உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு, யார் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சந்தோஷத்தில் அப்படியே அழுகிறாரு. அப்போ உடனே அந்த காவலாளியினுடைய பதில் என்ன தெரியுமா இருந்துச்சு? ஐயா, நான் இந்த நிறுவனத்தில் 10 வருடங்களாக வேலை செய்கிறேன். ஆனால் நீங்கள் ஒருத்தர் மட்டும்தான் என்னையும் ஒரு மனிதராக மதித்து காலையில் அலுவலகத்துக்குள்ளே நுழையும் போது குட் மார்னிங் அப்படின்னு சொல்லுவீங்க. ஈவினிங் இங்கேருந்து வீட்டுக்கு போகும்போது குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போவீங்க. இன்னைக்கு காலையில் நீங்கள் வணக்கம் செஞ்சீங்க, ஆனால் ஈவினிங் உங்களுடைய வணக்கத்தை காணாமே, ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஒரு ரூமில் இருப்பீங்களோ அப்படின்னு ஒரு டவுட்டில் நான் ஒவ்வொரு ரூமாக பார்த்துட்டு வந்தேன். அப்போ தான் நீங்கள் இந்த ரூமில் இருக்கிறது தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாராம். இவருக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிடுச்சான். கடவுளுக்கு நன்றி சொன்னாரா, இவருக்கு நன்றி சொன்னாரா. அந்த 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 இடத்துல அவருக்கு வார்த்தைகளே இல்லையா என்ன பேசுறதுன்னு. என்ன குழந்தைகளே, இந்த கதையில் பார்த்தீங்களா? ஆம் அன்பு குழந்தைகளே, கண்ணுக்கு தெரியாத கடவுளை காட்டிலும் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற பலவிதமான மனிதர்களை நாம் மரியாதை கொடுக்கணும், மாண்புடன் நடத்தணும், அன்பு செய்யணும். அப்பொழுது எதிர்பாராத நேரத்தில் கடவுள் நமக்கு உதவி செய்வார். இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த கதையில் உங்களை மகிழ்ச்சியோடு சந்திக்கின்றேன். உங்கள் அன்பு சகோதரி திருமதி இலா ஜெயதங்கம். நன்றி.